அனைவருக்கும் வணக்கம். இன்று அருணகிரியார் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல் விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நமக்கெல்லாம் கந்தர் அலங்காரத்துல ரொம்பவும் பிடித்தமான ஒரு பாடல் இருக்கும். "நீலச்சிகண்டியில் ஏறும்பிரான் எந்த நேரத்திலும் கோலக் குறத்தியுடன் வருவான்" அப்படின்னு படிப்போம். இந்த பாடலுடைய விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அருணகிரியாருடைய கந்தர் அலங்காரத்திற்கு என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளை கொடுத்திருக்கேன். இந்த பதிவுல இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அருணகிரி சொல்றார், "நீலச்சிகண்டியில் ஏறும்பிரான் எந்த நேரத்திலும் கோலக் குறத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்தறிவார். சிவயோகிகளே காலத்தை கடந்திருப்பார். மரிப்பார் வெறும் கர்மிகளே" அப்படிங்கிறார். அதாவது நமக்கு இந்த இந்த கந்தர் அலங்காரத்துல நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா, நீலச்சிகண்டியில் ஏறும்பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குறத்தியுடன் வருவான். அடியார்கள் கூப்பிட்டா அவன் வந்துருவான். எப்படி வருவான்? நீலச்சிகண்டியில் நீலமயில் ஏறி கோலக்குறத்தியுடன் வருவான். சதா அருள் பாலிக்கக்கூடிய அருளே வடிவான வள்ளி பிராட்டியோடு முருகப்பெருமான் வருவார். அது அதோட விட்டுடுறோம். ஆனா அடுத்த வரி அருணகிரி வைக்கிறார், குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்தறிவார். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்தறிவார். சிவயோகிகளே சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார். மரிப்பார் வெறும் கர்மிகளே அப்படிங்கிறார். அருணகிரியார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அருணகிரியாருடைய பாடல்கள் அனைத்தும் நமக்கு சிவஞானத்தை பெற்று தரக்கூடிய பாடல்கள். சதா அவர் அதைதான் கேட்கிறார். சிவஞான பரயோக தருள்வாயே அப்படின்னு கேட்கக்கூடியவர் அருணகிரி. அப்ப இந்த பாடல்ல அவர் சொல்றார், குருநாதன் சொன்ன சீலத்தை அப்படிங்கிறார். குருநாதன் என்பவன் இங்கே முருகப்பெருமான். அந்த பரம குருவுக்கே குருவாக அமர்ந்தவன், சற்குருநாதனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் என்ன சொன்னார் அப்படிங்கிறது செய்தி. இப்ப இந்த குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்தறிவார் அப்படிங்கிறார். யாரு? சிவயோகிகளே அப்படின்றார். நம்ம முந்தைய பாடல்ல பெருக்கச்சன் செழித்து கந்தலற்று புந்திய சுப்பின் பிழைப்பற்றும் குறைப்பற்றும் பொதுமாதர் அந்த பாடல் கடைசி வரியில பார்த்திருப்போம். சிறக்கற்கஞ்செழுத்தத்தன் திருச்சிற்றம்பலத்தத்தன் செவிக்கு பண்புற செப்பும் பெருமாளே அப்படின்னு பாடியிருப்பார். அஞ்செழுத்து மந்திரத்தின் தத்துவத்தை முருகப்பெருமான் சிவபெருமானின் காதிலே பிரணவ பொருளாக உபதேசித்தான் என்றார் அருணகிரி. அப்ப அந்த இடத்தை தான் நம்ம இங்க சிந்திக்கணும். கந்தர் அலங்காரத்திலே கூறப்பட்ட செய்தி, சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மரிப்பார் வெறும் கர்மிகளே அப்படிங்கிறார். இப்ப குருநாதன் சொன்ன சீலம் என்ன அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம். அந்த பிரணவ பொருள், அதுதான் பிரணவம், அதுதான் பிரபஞ்சம். நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே, நான் என்று மார்தட்டி சொன்ன அந்த முருகப்பெருமான் அந்த நமசிவாய மந்திரத்தின் உட்பொருளைத்தான் பிரணவ பொருளாக சொன்னானா. அருணகிரி சொல்றார். நம்ம ஞானசம்பந்தர் அழகாக சொல்லிட்டார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. அவ்வளவுதான். இதை அருணகிரியார் சொல்றார். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார். காலத்தை வென்றிருப்பார். யாரு? சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார். மரிப்பார் வெறும் கர்மிகளே அப்படிங்கிறார். அவர்களாலத்தான் முக்தி அடைய முடியும், அவர்களாலத்தான் காலத்தை வென்று இருக்க முடியும். மரிப்பார் வெறும் கர்மிகளே. மத்தவங்க இந்த உலகத்துல பிறக்கணும், வாழணும், துன்பப்படணும், மீண்டும் போகணும், மீண்டும் வரணும், போய் 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 வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால பட்டினத்து சுவாமி சொல்வார் இல்லையா, மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையில் வாராமற்கா அப்படின்னு பட்டினத்து சுவாமிகள் சொல்வார். அதை இங்கே அருணகிரி சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மரிப்பார் வெறும் கர்மிகளேன்னு அழகா சொல்லி முடிச்சிட்டார். அருணகிரியாருடைய இந்த கந்தர் அலங்காரம் நமக்கு முக்தியை தரக்கூடிய அற்புதமான அலங்காரம், சிவஞானத்தை தரக்கூடிய அற்புதமான அலங்காரம். அனைவரும் படித்து பயன்பெறுங்கள். முருகா சரணம். நன்றி, வணக்கம்.